Hello everyone. So இந்த வீடியோல நம்ம இன்டர்வியூ process of Capgemini தான் பார்க்க போறோம். ஸோ 2025ல Capgeminiல ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் எந்த மாதிரி இருக்கும், எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எவ்வளோ ரவுண்ட்ஸ் இருக்குது, அதில் எந்தெந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லேருந்து கொஸ்டின் வருங்கிறத கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி எம்என்சிஸோட இன்டர்வியூ ப்ராசஸ், தென் எந்தெந்த கம்பெனிஸில் ஓப்பனிங்ஸ் இருக்குது, ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ் எல்லாம் பற்றியும் உங்களால் கிளியராக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா Capgeminiயோட ஒரு குவிக் அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்லா எம்என்சிஸ்லேயுமே நீங்கள் வந்து உங்களோட ரெஸ்யூம் வந்து ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணுவீங்க. லைக் இப்போ வந்து உங்ககிட்ட உங்களோட சிவி நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்கும் போது அது கூட ஒரு கவர் லெட்டர் வந்து ஆப்ஷனல் தான், அது இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மேபி உங்ககிட்ட இருக்குன்னா நீங்கள் அதை அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்களோட சிவி வந்து அப்லோட் பண்ணுறீங்க, Capgeminiயில் வந்து ஒரு ரோல் பார்த்துட்டு இப்போ ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஒரு 3 to 5 minutes தான் ஆகும் உங்களோட அப்ளிகேஷன் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணுறக்கு. தென் அது ஹெச்ஆரை வந்து ரீச் பண்ணும். ஹெச்ஆர் வந்து இப்போ ஏடிஎஸ் சாஃப்ட்வேர் வச்சுருக்காங்க அந்த கம்பெனி அப்படின்னா ஏடிஎஸ் சாஃப்ட்வேரே உங்களோட மெயிலை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணும். அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸுக்கு தேவையான கீவேர்ட்ஸ் எல்லாம் உங்களோட ரெஸ்யூமில் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆகி ஹெச்ஆர் கிட்ட போகும். ஸோ ஹெச்ஆர் வந்து அந்த உங்களோட ப்ரொஃபைல் எப்படி இருக்குது, அவங்களோட அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா எல்லாமே செக் பண்ணிவிட்டு அந்த உங்களோட ப்ராஜெக்ட், தென் நீங்கள் போட்டிருக்க உங்களோட ஸ்கில்ஸு, உங்களோட சர்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாமே பார்த்துட்டு நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் அப்படின்னா ஹையரிங் டீம் வந்து உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் அசஸ்மெண்ட் தான். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஆன்லைன் அசஸ்மெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஆன்லைன் அசஸ்மெண்ட்டில் யூஸ்வலி வந்து கியூக்யூப்ஸ் மெத்தட் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதாவது சூடோ கோட் இருக்குது உங்களுக்கு. சூடோ கோடில் வந்து உங்களுக்கு லாஜிக்கல், தென் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம்ஸ், தென் ஊப்ஸ் கான்செப்ட், இந்த 3 டாபிக்ஸ்லேருந்து மேக்ஸிமம் உங்களுக்கு சூடோ கோட்லேருந்து வந்து கேட்பாங்க. தென் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறக்காக கிராமர் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் இந்த டாபிக்ஸ்லேருந்து உங்களுக்கு இங்கிலீஷ் பேஸ்டான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. தென் கேம் பேஸ்ட் ஆப்டிடியூடுமே இருக்கும். லைக் வந்து லாஜிக்கல் பசில்ஸ் அந்த மாதிரி கேம் பேஸ்ட் ஆப்டிடியூட்ஸுமே இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு கேம் டெவலப் பண்ணுற ஒரு ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதுலேயும் உங்களுக்கு கேட்பாங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ரோல். நீங்கள் எந்த மாதிரி ரோலுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ரோலுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஆன்லைன் அசஸ்மெண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆகும். இது வந்து நான் பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர். ஒரு ஐடியில் நீங்கள் போகணுன்னா Capgeminiயில் ஐடியில் எந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்கங்கிற பேட்டர்ன் தான் இது. நான் ஐடினா அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தென் பிஹேவியரல் டெஸ்ட்டு, தென் சைக்கோமேட்ரிக் கன்சிஸ்டன்சி இஸ் கீ. ஸோ நீங்கள் வந்து பேசிக்காக ஒரு பிஹேவியரல் கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்கும்போது அதுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக உங்களோட ஆன்சர் வந்து இருக்கணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எங்களோட காலேஜ்லேயே வந்து ஒரு செமினார், ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி நடத்தும்போது ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. லைக் ஒருத்தர் வந்து போயிட்டுருக்காரு, திடீர்னு அவருக்கு வந்து ஒரு விஷயம் நடந்துருச்சு. அப்போ அது எதனால நடந்திருக்கும், அவர் அதனால வரக்கு இன்டர்வியூக்கு லேட் ஆயிடுச்சு. அப்போ என்ன நடந்திருக்கிறக்கு அவருக்கு வாய்ப்பு இருக்குது. லைக் அவர் வந்து பைக் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது இந்த டைமுக்கு இன்டர்வியூக்கு வரேன்னு சொல்லிட்டு வரல, நடுவில் ஒரு விஷயம் நடந்திருக்கும். அது என்ன விஷயம்? அப்போ நீங்கள் அதுக்கு வந்து கரெக்டாக அவங்க சைக்கோமேட்ரிக் டெஸ்ட் பண்ணுறக்காக அந்த கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் ஒரு நெகட்டிவ் ஆன்சர் இல்லாமல் பாசிட்டிவாக அதை எப்படி சொல்லலாங்கிற மாதிரி நீங்கள் சொல்லணும். ஸோ அது ஒரு எலிமினேஷன் ரவுண்டாகவே உங்களுக்கு இருக்கும். நீங்கள் இவ்வளோ அட்டன் பண்ணினதும் அந்த ஒரு கொஸ்டின் உங்களை ஜட்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு பாசிட்டிவாக ஆன்சர் பண்ணுறக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதான் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்காது அந்த ஆன்லைன் அசஸ்மெண்ட்டில். தென் Capgemini XLR பேட்டர்ன். இது வந்து எந்த மாதிரி பேட்டர்னுங்கிறது நான் பேசிக்காக இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். டெக்னிக்கல் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 MCQs, there will be 45 MCQs. அது வந்து வெறும் 40 minutesல உங்களுக்கு வந்து அதுக்கெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃப்டர் தட் எஸ்ஏ ரைட்டிங் டெஸ்ட்டு. எஸ்ஏ ரைட்டிங்குங்கும் போது டாபிக் they will be providing for you, otherwise you can take your own topic. லைக் நீங்கள் வந்து உங்களோட ஃப்யூச்சர் ட்ரெண்ட்ஸ் பற்றி எழுதலாம், இல்லைன்னா பேசிக்காக டே டு டே லைஃப்பில் இந்த மாதிரி டைம் மிஷின் பற்றி, இல்லைன்னா உங்களோட லைஃப் பற்றி, மோட்டிவேஷன், ஏதாவது ஒரு இது எஸ்ஏ உங்களோட வே ஆஃப் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் எப்படி இருக்குங்கன்னு செக் பண்ணுறக்காக தான். தென் கேம் பேஸ்ட் ஆப்டிடியூட் 4 selected from 24 games. 24 கேம் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு 4 செலக்ட் பண்ணி அந்த ஆப்டிடியூடுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் ஸ்போக்கன் இங்கிலீஷ், அது பேசிக்காக கிராமர், ரீடிங், லிசனிங், ஸ்பீக்கிங். இங்கிலீஷ்னு எடுத்துட்டாலே ஃபஸ்ட்டு வெக்காபுலரி, கிராமர் எப்படி இருக்குது, தென் ரீட் பண்ணுறது எப்படி பண்ணுறோம், லிசன் பண்ணுறது எப்படி பண்ணுறோம் அவங்க சொல்கிறது, தென் ஸ்பீக்கிங் நம்ம எப்படி பேசுகிறோம், இதுதான் பேசிக்காக. தென் கோடிங்கில் வந்து 1 or 2 ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணுறதுக்கு தருவாங்க. தென் பிஹேவியரல் காம்பிடென்சி டெஸ்ட்டு.
இது வந்து ஆஃபன் இன் ஆஃப் கேம்பஸ் ட்ரைவ்ஸ். இது வந்து நான் சொன்ன மாதிரி அதுதான் ஆஃப் கேம்பஸ் ட்ரைவில் இது கேட்பாங்க. ஆன் கேம்பஸ் ஒரு ஆன்லைனில் அட்டன் பண்ணுறீங்கும் போது அது வந்து ஆப்ஷனல் தான், கேட்க மாட்டாங்க. தென் இன்டெப்த் அசஸ்மெண்ட் இன்சைட்ஸ், இன்டெப்த்தாக இந்த மாதிரியெல்லாம் கேட்பாங்க. டெக்னிக்கல்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லாஜிக் பேஸ்ட் கொஸ்டின், சின்டாக்ஸ் வந்து அவ்வளோக்கா இல்லாமல் லாஜிக்காக. இப்போ ஒரு கோடிங் கொடுத்துட்டு அந்த கோடிங்க்கு என்ன மாதிரி அவுட்புட் வரும், இல்லை அதை வேறு ஒரு லாங்குவேஜில் எப்படி மாற்றுவீங்க, அந்த மாதிரி கேட்கலாம். தென் எஸ்ஏல பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதுகிற எஸ்ஏ கிளியராக இருக்கணும். கிராமர் வந்து எப்படி உங்களோட கிராமர் யூஸ் பண்ணி லைக் இஸ் வாஸ் தட் தென் நம்ம எக்ஸாமில் போட்டு எழுதுகிற மாதிரி இல்லாமல் இந்த எஸ்ஏ பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ அந்த கிராமர் தான் வந்து மெயினாக அவங்க பார்க்கக்கூடிய ஒரு பார்ட்டு. தென் கேம் ஆப்டிடியூட்டில் பார்த்தீங்கன்னா they'll be checking your accuracy அண்ட் உங்களோட ஸ்பீட் எப்படி இருக்குது, அக்யூரசி ஸ்பீட் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணுவாங்க. தென் கோடிங் கொஸ்டினில் எனி சப்போர்ட்டட் லாங்குவேஜ் லைக் யூ கேன் சூஸ் யோர் கம்ஃபர்டபுள் லாங்குவேஜ். இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள் இன் பைத்தன் மீன்ஸ் யூ கேன் சூஸ் தட் லாங்குவேஜ். இல்லை ஜாவானா ஜாவா யூ கேன் சூஸ். அந்த மாதிரி உங்களோட கம்ஃபர்டபுள் லாங்குவேஜில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான கரெக்டான சொல்யூஷன் அந்த கொடுத்துருக்க ஒரு கொஸ்டின் கொடுத்து அதுக்கு கோட் எழுத சொல்கிறாங்கன்னா அதுக்கான கரெக்டான கோட் வந்து நீங்கள் எழுதணும். தென் சைக்கோமெட்ரிக் கொஸ்டின்ஸில் வந்து உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணணும். தென் கான்ட்ராடிக்ஷன்ஸ் ரெடியூஸ் யோர் ஸ்கோர். நீங்கள் ஏதாவது நெகட்டிவாக சொன்னீங்கன்னா அது உங்களோட ஸ்கோரை ரெடியூஸ் பண்ணுறக்குமே வாய்ப்பு இருக்குது. தென் டெக்னிக்கல் இன்டர்வியூ. ஆன்லைன் அசஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் இன்டர்வியூ தான் இருக்கும். ஸோ இதில் மேக்ஸிமம் வந்து அவங்க டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம்ஸ், மெயினாக எல்லா டெக்னிக்கல் இன்டர்வியூலையுமே உங்களுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர் டிஎஸ்ஏ இருக்கும். தென் டிபிஎம்எஸ் டேட்டா பேஸுமே இருக்கும். தென் ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயுமே வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. தென் ஊப்ஸ் கான்செப்ட்மே இருக்கும், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். அந்த இதுலேயுமே உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அது எந்த லாங்குவேஜில் வேணாலுமே நீங்கள் சால்வ் பண்ணலாம். லைக் பைத்தன், ஜாவா, எதில் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளோ அதில் நீங்கள் பண்ணலாம். தென் உங்களோட ப்ராஜெக்ட் அண்ட் ஃபைனல் இயர் ஒர்க் பற்றி கேட்பாங்க. ஃபைனல் இயரில் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அதை பற்றி கேட்பாங்க. தென் லைவாக உங்களுக்கு ஒரு கோட் கொடுத்து அதை வந்து சால்வ் பண்ணி காட்ட சொல்லுவாங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு கொஸ்டின் கொடுத்து அதுக்கு கோட் எழுத சொல்லுவாங்க. தென் உங்களோட தாட் ப்ராசஸை நீங்கள் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும். நான் வந்து இந்த ப்ராப்ளம்க்கு இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜில் இந்த மாதிரி ஒரு கோட் எழுதியிருக்கேன், இதை நான் எப்படி எழுதினேன், இது எப்படி சால்வ் ஆகும், அவுட்புட் என்னவாக இருக்கும், உங்களோட தாட் ப்ராசஸை நீங்கள் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆஃப்டர் தட் ஒரு சாம்பிள் டெக்னிக்கல் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரி இங்கே கொடுத்துருக்கேன். இப்போது பேசிக்காக உங்ககிட்ட வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டாக் அண்ட் கியூ அப்படின்னு வந்து உங்ககிட்ட டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம்ஸ் வந்து கேட்குறாங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கு எதை எக்ஸ்பிளைன் பண்ணலான்னா, ஸ்டாக்னா லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் வெர்சஸ் ஃபர்ஸ்ட் இன் லாஸ்ட் அவுட். கியூனா அது அப்போ லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்னா என்ன, ஃபிஃபோ ஃபர்ஸ்ட் இன் லாஸ்ட் அவுட்னா என்ன, அதுக்கு வந்து பேசிக்காக ஒரு டயக்ராம் வரைஞ்சு கூட நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு நீங்கள் சொல்லலாம். லைக் தேட்டரில் வந்து நம்ம லைனில் நின்று போகிறோம், தென் அதே மாதிரி லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்டுக்கு ஏதாவது ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். தென் கிளாஸ் வெர்சஸ் ஆப்ஜெக்ட்னு வந்து ஊப்ஸ் கான்செப்ட்லேருந்து கேட்பாங்க. அப்போ அதுக்கு வந்து நீங்கள் கிளாஸ்க்கு வந்து ப்ளூ பிரிண்ட்டையும் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து இன்ஸ்டன்ஸை பற்றியும் நீங்கள் அதாவது எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நான் பேசிக்காக அங்கே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அந்த டைமில் எது கம்ஃபர்டபுளாக கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் எந்த லாங்குவேஜிலிருந்து சொன்னால் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அது வந்து நீங்கள் சொல்லிக்கலாம். தென் ஊப்ஸ் கான்செப்ட் பற்றி கேட்டாங்கன்னா அதோட பில்லர்ஸ் லைக் என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்ஃபிசம், அப்ஸ்ட்ராக்ஷன், கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், இதை பற்றி உங்களுக்கு கம்ஃபர்டபுளான லாங்குவேஜில் சேம் நீங்கள் வந்து சொல்லலாம். தென் வேறு என்ன கேட்பாங்கன்னா, ஒரு சிம்பிள் கோடிங் பசில் வந்து உங்ககிட்ட கொடுத்து அதை சால்வ் பண்ண சொல்லலாம். இல்லைனா பசில் இல்லைனாலும் ஏதாவது ஒரு சிம்பிளான ஸ்ட்ரிங் எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது, ஃபிபனோசி சீரிஸ், இந்த மாதிரி பேசிக்கான சிம்பிளான கொஸ்டின் கூட அவங்க கேட்கலாம். நம்ம ரொம்ப அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் லாஸ்ட்டில் அவங்க சிம்பிளாக கேட்டாங்கன்னா அது நமக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது இல்லை. ஸோ அந்த மாதிரியுமே உங்களுக்கு கொஸ்டின் வந்து இருக்கும். ஆஃப்டர் தட் ஹெச்ஆர் இன்டர்வியூ. ஃபஸ்ட்டு ஆன்லைன் அசஸ்மெண்ட், டெக்னிக்கலுக்கு அப்புறம் ஹெச்ஆர் இன்டர்வியூ தான் இருக்கும். ஸோ ஹெச்ஆர் இன்டர்வியூவில் பேசிக்காக செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் தான் இருக்கும். இது வந்து ஒரு 80% நீங்கள் தாண்டி வந்த மாதிரி தான். அந்த 2 ரவுண்டுமே நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா ஸோ செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் அண்ட் யுவர் கெரியர் கோல்ஸ், கெரியரில் எந்த மாதிரி கோல்ஸ் செட் பண்ணி வச்சிருக்கீங்க அந்த மாதிரி கேட்பாங்க. தென் மெயின் கொஸ்டின், வை கேப்ஜெமினி. இஃப் யூ ஆர் அட்டெண்டிங் அன் இன்டர்வியூ இன் MNC means they will ask about why you want to join in Zoho, like why you have to join in Infosys, why Capgemini, like they will be asking you questions. ஸோ அப்போ நீங்கள் வந்து அது கரெக்டாக எதுக்காக நம்ம கம்பெனிக்கு இந்த கம்பெனி வேணும்னு ஆன்சர் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். தென் உங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸஸ், இது வந்து ஒரு மேண்டட்டரி கொஸ்டினே. உங்களோட ஸ்ட்ரென்த், உங்களோட வீக்னஸ் என்னன்னு நீங்களே உங்களோட வாயால் சொல்லுவீங்க. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் வேலை சொல்கிறதுக்கு பாருங்கள். கான்ஃபிடென்ட்டாக, கிளியராக, ஜென்யூனாக ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தென் ஒரு ரியல் கேண்டிடேட் இன்சைட்ஸ், அதாவது ஒரு கேண்டிடேட் வந்து இப்போ நீங்கள் எந்த மாதிரி இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக செல்ஃப் இன்ட்ரோ. தென் ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறக்கு போகிறக்கு முன்னாடி அந்த கம்பெனியை பற்றி தெரிஞ்சுட்டு போங்க. எந்த மாதிரி
சாஃப்ட்வேர்ஸ்லாம் அவங்க வச்சுருக்காங்க, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் அவங்க பண்ணுறாங்கங்கிறது கிளியராக தெரிஞ்சுட்டு போங்க. தென் ஆன்சர்ஸ் வந்து ஷார்ட்டாக இருக்கணும், ப்ரிசைஸாக இருக்கணும், தென் ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும். நான் அதிகமாக பேசுகிறேங்கிறதுக்காக நான் அதிகமாக பேசணுங்கிறதுக்காக அதிகமாக பேசினா தான் ஒர்க் கிடைக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசுகிறக்கு பாருங்கள். தென் நீங்கள் பேசுகிறது வந்து அன்ப்ரொஃபஷ்னலாக இல்லாமல் ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும், ப்ரிசைஸாக இருக்கணும். ஸோ அதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. தென் ஓவரால் ரெக்ரூட்மெண்ட் ஃப்ளோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன், அதாவது ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்டிங் தான் ஃபஸ்ட்டு. நீங்கள் ரெஸ்யூம் வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணுவீங்க. உங்களோட ரெஸ்யூம் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸுக்கு அக்செப்டபுளாக இருந்தால் உங்களுக்கு வந்து அசஸ்மெண்ட்டுக்கான மெயில் வரும், யூ பீன் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் திஸ் ப்ராசஸ்னு. தென் ஆஃப்டர் தட் ஆன்லைன் அசஸ்மெண்ட் அட்டன் பண்ணுவீங்க. அதில் எந்த மாதிரி பேட்டர்ன் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். தென் டெக்னிக்கல் இன்டர்வியூலையும் ஆல்ரெடி ஐ பின் மென்ஷன் இன் திஸ் பிபிடி. தென் ஹெச்ஆர் இன்டர்வியூவில் பேசிக்கான கொஸ்டின் தான். ஸோ இந்த 3 ரவுண்டையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, இந்த 4 ப்ராசஸுமே முடிஞ்சதுன்னா ஃபைனலாக உங்களுக்கு ஆஃபர் அண்ட் ஆன்போர்டிங் தான். ஆஃபர் லெட்டர் மேபி நீங்கள் நேர்லேயே போய் வாங்குற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைன்னா ஆன்லைன்லேயும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. தென் ஆன்போர்டிங் நீங்கள் கேம்பஸ் போகிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இப்போது இதுக்கான ப்ராசஸ் எல்லாம் எவ்வளோ நாள் எடுத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 to 3 வீக்ஸ் வரைக்கும் நீங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் ஆகி இந்த ஆன்லைன் அசஸ்மெண்ட், டெக்னிக்கல் இன்டர்வியூ, தென் ஒரு ஹெச்ஆர் இன்டர்வியூ, நீங்கள் ஆஃப் கேம்பஸ் பண்ணாலும் சரி ஆன் கேம்பஸ் பண்ணாலும் சரி. இது ஒரு ஆன் கேம்பஸுங்கும் போது உங்களுக்கு வந்து அது ஒரு 2 வீக்ஸ்குள்ளே முடியலாம். ஆன் கேம்பஸுங்கும் போது அப்படி முடியலாம். ஆஃப் கேம்பஸ்னு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 to 3 வீக்ஸ் வரைக்கும் அது எடுத்துக்கும். தென் கேப்ஜெமினியில் வந்து டிரான்ஸ்பரண்ட் கம்யூனிகேஷன் தான். ஸோ எதாக இருந்தாலும் ஓப்பனாக வந்து நீங்களும் வந்து கரெக்டாக அங்கே வந்து பேசுகிற மாதிரி இருக்கணும். நீங்கள் பேசி எந்த அளவுக்கு உங்களோட ஸ்கில் அவங்கக்கிட்ட காட்டுறீங்கிறதுல தான் உங்களுக்கு அங்கே ஒர்க்குமே வந்து இருக்குது. ஸோ ஒரு டைம் லைன் எந்த மாதிரி இருக்கும், ஒரு ஃபீட்பேக்குமே நான் அதில் பேசிக்காக கொடுத்துருக்கேன். தென் ஆஃபர் அண்ட் ஆன்போர்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூ வில் பி ரிசீவிங் அன் ஆஃபர். தென் அதுக்கப்புறம் ஆன்போர்டிங் பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து அவங்களே உங்களோட பேக்ரவுண்டில் செக் பண்ணுவாங்க, இந்த மாதிரி காலேஜ் இது ஸ்கூல் இதெல்லாம். தென் வந்து ஆன்போர்டிங் ப்ரோக்ராம்ஸ் லைக் கெட் ஆன்போர்ட் அண்ட் ரைஸ், ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போகிற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து ஆஃபருமே உங்களுக்கு இந்த ஹெச்ஆர் இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறமே உங்களுக்கு ஆஃபர் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஒரு 1 வீக்குள்ளே. அப்புறம் நீங்கள் கம்பெனி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பேசிக்காக ஒரு சிம்பிளாக சாம்பிள் ஹெச்ஆர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வச்சுருக்கேன். ஆன்சர்ஸுங்க மீன்ஸ் இந்த மாதிரி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்னு கேட்டாங்கன்னா உங்களோட அகடமிக்ஸ், தென் ப்ராஜெக்ட்ஸு, தென் ஏதாவது ஒரு மோட்டிவேட்டாக இதுதான் என்னோடய லைஃப்பில் மோட்டிவேட் பண்ணி இந்த கம்பெனிக்கு வரக்கு எனக்கு வந்து ஒரு கீயாக இருந்தது, அந்த மாதிரி சொல்லலாம். தென் வை கேப்ஜெமினின்னு கேட்கும்போது கேப்ஜெமினியோட ஒரு குளோபல் எக்ஸ்ப்ரோஷர் பற்றி சொல்லலாம். தென் இன்னோவேஷன் கல்ச்சர் பற்றி சொல்லலாம். அதே டைம் வந்து கேப்ஜெமினியில் இருந்தால் உங்களோட கெரியரை ஹவ் யூ கேன் க்ரோ இன் யோர் கெரியர், அந்த மாதிரி வந்து என்னோடய கெரியருக்கு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது, அந்த மாதிரி யூ கேன் சே இட் இன் அ பாசிட்டிவ் வே. Then your strengths and weakness, you should not tell your weakness as in a negative way. You should say your weakness in a positive way. அப்படி சொல்லும்போது ஓகே இதுதான் என் வீக்னஸ், பட் இதையும் நான் வந்து பாசிட்டிவாக அதையும் ஸ்ட்ரென்த்தாக மாற்றுறக்கு நான் வந்து ட்ரை பண்ணிட்டுருக்கேன், அந்த மாதிரி சொல்லணும். லைக் ஸ்ட்ரென்த்துங்கும் போது அடாப்டிவ் லேர்னர், வீக்னஸுங்கும் போது இம்பேஷன்ஸ், நான் வந்து கொஞ்சம் பிளான் பண்ணுறதுல வந்து பேஷண்ட்டாக இல்லாமல் இருப்பேங்கும்போது அதை நான் இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கேன், அந்த மாதிரி பாசிட்டிவ் வேலை யூ ஹேவ் டு சே யுவர் வீக்னஸ். ஸோ இதுதான் பேசிக். தென் எந்த மாதிரி டெக்னிக்கல் இன்டர்வியூக்காகட்டும் வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ்க்கு எந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நார்மலைசேஷன், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சூடோ கோட் எழுத சொல்லலாம். ரிவர்ஸ் லிங்க்டு லிஸ்ட்டு சூடோ கோட் அதுக்காக எழுத சொல்லலாம். தென் கோடிங் சேலஞ்சு, ஏதாவது நீங்கள் சால்வ் பண்ண கோடிங் சேலஞ்சு வந்து உங்களை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம். தென் ஹவு டு யூ ஹேண்டில் டீம் கான்ஃப்ளிக்ஸ் எல்லாம், இப்போ டீமில் ஏதாவது கான்ஃப்ளிக்ட் வருதுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, அந்த மாதிரியுமே உங்ககிட்ட வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. தென் வை ஷுட் கேப்ஜெமினி ஹையர் யூ, இது பேசிக்கான கொஸ்டின், இதுவுமே உங்ககிட்ட கேட்பாங்க. ஸோ இதுக்குமே கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஸோ ஃபைனலாக இதுதான் வந்து கேப்ஜெமினி இன்டர்வியூ ப்ராசஸ் ஃபார் 2025. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி இல்லை ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி, போத் கேன் ரெஃபர் திஸ் ப்ராசஸ். ஸோ கேப்ஜெமினியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு அவங்களையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். ஸோ அப்போ தான் இந்த மாதிரி நான் போடுற இன்டர்வியூ ப்ராசஸ் ஆகட்டும், ஃப்யூச்சர் டெக்னாலஜிஸ் பற்றி ஆகட்டும், இது எல்லாமே உங்களுக்கு வந்து டே டு டே அப்டேட்டாக கிடச்சிட்டு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.